முதற்கண் வணக்கம். இன்றைய சூழல்ல மகிழ்ச்சியை கொடுக்கறது வந்து நகரத்து வாழ்க்கை தான். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு கிராமத்துல வளர்ந்த ஒரு பெண்மணி. நான் வந்து நகரத்துல போய் படிச்சு கிராமத்து பெண்மணி சொல்லுமா, சும்மா வளர்ந்த பெண்மணி சொல்லாமா. கிராமத்தில் பிறந்த பெண்மணி, ஆனா நகரத்துல படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கிராமத்தினுடைய கஷ்டம் என்னன்னு எங்களை மாதிரி படிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உன்ன மாதிரி படிச்சவங்க சொல்லுங்கய்யா. போன வாரம் நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரி ஒரு திருவிழா நடந்ததுங்க எங்க ஊர்ல. நான் மாவிளக்கு எடுத்துட்டு மறுபடியும் ஒரு 6 மணி இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எங்க அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, சித்தி, பெரியம்மா எல்லாரும் சேர்ந்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் போனோடனே அமைதியாயிட்டாங்க. ஒரு டிஃபரெண்டா என்ன ஒரு மாடுலேஷன்ல பார்த்தாங்க. என்னடா இது இப்படி பாக்குறாங்களே, ஏதோ வில்லங்க ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் கூடி வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஈரான் ஈராக் போர் எப்ப நிக்கணும் அது பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், நம்மளை பத்தி தான் பேசுறாங்களா இருக்குமோ? இல்லங்க, என்ன பத்தி தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. பார்த்தா என்ன வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. நான் படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஒரு இலக்கோட போய்கிட்டு இருக்கேன். அது முடியாதா? ஐயா, நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்காக போயிட்டு இருக்கேன். இப்படி கிராமங்களுடைய மக்களுடைய மனநிலை எப்படின்னா, ஒரு பின்னோக்கு சிந்தனை மட்டும்தான் இருக்கும். ஒரு பெண்ணை வந்து ஒரு சுதந்திரமா நடமாட விட மாட்டாங்க, அவங்க விருப்பப்படி நடக்க விட மாட்டாங்க. எக்ஸாம் டைம் அந்த எக்ஸாம் பேப்பரையும் வளர்ந்து பொண்ணையும் எப்படா கட்டி கொடுக்கலான்னு தான் இருக்குமா. அது சொல்லுவாங்க, அப்படி ஒரு ஜோக்கு. அது மாதிரி அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு கடமை முடியட்டுமே நினைச்சிருப்பாங்க. சரி இருக்கட்டும், நீங்க பேச நல்லா. ஆங்கய்யா, அந்த மாதிரி இன்னைக்கு கிராமத்தினுடைய நிலைமை எல்லாம் பின்னோக்கி போய்கிட்டு இருக்கேன்.